தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு கண் கூட பார்த்துட்டு இருக்கோம்ல. இதில் இன்னும் அடுத்த கட்ட மைல் ஸ்டோன்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக அதிமுக கட்சி சார்ந்த விவகாரம் இன்னும் பெருசாக வெடிச்சிருக்கு. இது எல்லாத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த கான்டென்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தண்ணியிலே விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம உண்மையாக இருக்கணும்ல. அதாவது சமீப காலமாக பல பேரை சொல்கிற குற்றச்சாட்டு என்ன, டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. நடக்கிற செய்தியாக எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறவள தான். அதில் என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சிஎம்மாக யார் ஆகியிருந்தாலும் அவங்க தான் கவர்மெண்ட்டு. அவங்க சார்ந்த அப்டேட்ஸை கொடுக்குறப்ப வேணும்னே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது, என்னது இது அப்படின்னு பேசுகிற எதிர்க்கட்சி கிடையாது. அந்த விஷயங்களை எதிர்கட்சியை சொல்றதா இருந்தாலும் அவங்க சொல்றதை கேட்டுதான் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஒன் சைடுன்னு திரும்ப பல பேர் சொல்றாங்கன்னு தெரியல. இதை ஜென்ரல் ஆடியன்ஸ் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் கட்சி சித்தாந்தம் எடுத்த பல பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்களே, அவங்க பண்ணுற வேலைன்றது கிளியராக தெரியுது. இருந்தாலும் தண்ணியில் உலகம் கூட என்னோட கடமை கொடுத்துரும் மக்களே. இதுக்கப்புறமும் இந்த கட்சி தான் சொன்னீங்கன்னாக்கா அது உங்களோட மனசில் இருக்க விஷயம் நான் எதுவுமே பண்ண முடியாது. என்னன்னா வாரம் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி டிஎம்கே நீங்க, போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அதிமுக நீங்கள், 2 வாரம் முன்னாடி வேற ஒரு கட்சி, இப்போ டிவிக்கேன்னு முடிச்சிருக்கீங்க. அடுத்த வாரம் என்ன முத்திரை குத்துவீங்க எனக்கு அது கியூரியஸாக இருக்குது. சரி, ரைட்டு விடுங்க. இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக போயிடுறேன். மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை மகளிர் சார்ந்து கொடுக்கணுன்ற விஷயம் இவங்களோட தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சா? தாவைக்க தேர்தல் அறிக்கையில் ஆக்சுவலாக இதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோன்னு கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலையை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. நல்ல செய்தி என்னன்னா, 60 வயதிற்குட்பட்ட மகளிர் இருக்காங்களே நம்ம தமிழ்நாட்டில், அவங்க எத்தனை பேர் யார் யாருன்றதை கணக்கிடுற வேலையை கவர்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. நல்ல அப்டேட் மக்களே, கவர்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ப்ரோ அப்போ என்ன 60 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கு மட்டும் தான் 2500 ரூபாவா மாதத்துக்கு? அப்போ மற்றவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்க மகளிருக்கு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு இருக்குன்றத என்னோட ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்கா, தாவேக்கா தேர்தல் அறிக்கையை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 3000 ரூபா மாதம் வழங்கப்படும் இருக்கா? எதிர்பார்க்குறேன். இந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு இந்த வாக்குறுதியை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்கன்றதையும் கண்கொத்தி பறவையாக பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஈகராக இருப்பதில்ல. ரைட்டு. அடுத்த ஒரு விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றியும் இப்போ ஒரு ஆய்வு நடந்திருக்குங்க. ஆலோசனை கூட்டத்தில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு போனாலும் நினச்சிக்காதீங்க, அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காப்புல. இந்த திட்டத்தை இப்போதைக்கு ஃபர்தராக கொண்டு போக வேண்டாம். இது வரைக்கும் பண்ணது இருக்குல்ல, ஓகே அது இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அந்த திட்டத்தில் இருக்க விஷயங்களை அடுத்த கட்ட பணிகளை கொண்டு போக வேண்டாம். கூடிய சீக்கிரமே ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அதன் மூலமாக நம்ம இறுதி முடிவு எடுப்போன்னு அரசு முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரம் இது வரைக்கும் பயங்கரமாக பறந்துட்டு இருந்துச்சுல, அதுக்கு கூடிய சீக்கிரம் முடிவு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்பேற்பட்ட முடிவு, திட்டத்தோட ஆரம்பமா இல்லை திட்டத்தோட முடிவான்றது கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. இந்த விஷயத்தையும் மைண்டில் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. நம்ம தலைமைச் செயலகத்தில் அடுத்தடுத்து மீட்டிங் போய்கிட்டே இருக்கு. மீட்டிங் பறந்துட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். முன்னணி தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல, லைக் இந்த டிவிஎஸ், BMW, இன்னும் சில முக்கியமான கம்பெனிஸுங்க, அந்த பிராண்ட்ஸு, அது கூடவே CII இது சார்ந்த அமைப்பு பேஸ் பண்ணியும் இதோட செயல் அதிகாரிகள் கூட முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை பற்றி நான் பேசலை, இந்த தொழில் நிறுவனங்கள் சார்ந்த CEOs இருப்பாங்களே அவங்கக்கிட்ட CM அவர்கள் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுமேங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஆட்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பை பெருக்க முடியும். சும்மா வேலை வாய்ப்பை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொன்னால் மட்டும் வேலை கிடைச்சிடாது. இது போல் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இதைத்தான் CM அவர்கள் பெருசாக எடுக்க போகிறாங்கன்றது இந்த ஆலோசனை மூலமாக தெளிவாக தெரியுது. அடுத்த ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இத்தனை 1000 இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னு கவர்மெண்ட் ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்கன்னு அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். அடுத்து இன்னொரு ஆலோசனையும் முடிஞ்சிருக்கு நம்ம தலைமைச் செயலகத்தில் தான். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலாண்மை துறை அண்ட் நீர்வளத்துறை அதிகாரிகள் இருக்காங்களே இவங்களை அழைச்சி CM அவர்கள் பேசியிருக்காங்க. அதில் எதில் பற்றி தெரியுமா முதலமைச்சர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் கிட்ட இருந்து? மேட்டூர் அணை நீர் திறப்பு இருக்குல்ல, இது சார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. காவிரி நீர் விவகாரம்
எப்போ இதுக்கு முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா இருக்கார்ல, அவரோட சிஎம் அழைச்சிருக்காரு, எப்போ வரீங்க சிஎம் பெங்களூருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்கு. அப்படியே அந்த பிரச்சனை முடிஞ்சால் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் இவர் ஆட்சியிலாவது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருதுன்னு எதிர்பார்ப்போம். இந்த விவகாரம் பற்றி கேட்டிருக்காப்புல. மேகதாது அணை இருக்குல்ல, இது சம்பந்தமாக அதிகாரிகள்கிட்ட இருந்து ஆலோசனை பெற்றிருக்காரா முதலமைச்சர் அவர்கள். ஒரு சிறந்த ஆட்சிக்கான பண்பு என்ன தெரியுமா? அதிகாரிகள் இருக்காங்களே, நல்லா படித்த அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும், அதனால அவங்களை அந்த பொசிஷனில் உட்கார வச்சிருக்காங்க பியூரோக்ராட்ஸு. அவங்க கொடுக்குற இன்புட்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதை ஃபில்டர் பண்ணி இது மக்களுக்கு சரியாக இருக்குன்ற அந்த ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாங்களே ஒரு சிஎம்மாக இருந்து, அதை பேஸ் பண்ணி தான் நல்லாட்சி தொடருதா இல்லைன்னா மோசமான ஆட்சியான முடிவுக்கு வர முடியும். அதிகாரிகளை கூப்பிட்டு இவ்வளோ விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சிஎம் அவர்கள் அடுத்தடுத்த மீட்டிங்ஸில். நல்ல இனிஷியேட்டிவ் தான் அது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொரு பக்கம் தாவேக்காவோட அமைச்சரவையில் காங்கிரஸை பங்கேற்குமாறு அழைச்சிருக்காங்க அந்த கட்சி. யார் அந்த கட்சி? இப்போ ஆண்டுகிட்டு இருக்க அரசு தான் அழைச்சிருக்காங்க. இது காங்கிரஸுக்கு சரியான வாய்ப்பு மக்களே, மாற்று கருத்தில். ஆனால் என்ன தெரியுமா ஒரே ஒரு பிரச்சனை, இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் கூட்டணி போயிருந்தாங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏஸ் எண்ணிக்கை மேலே போயிருக்கும், பெருசாக மேலே போயிருக்கும், வரலாற்று இல்லாத கூட மேலே போயிருக்கலாம். இன்னொரு பக்கம் இன்னும் அவங்களுக்கு கேபினெட்டில் பெருசாக இடம் கிடச்சிருக்கலாம். பரவாயில்ல, அட்லீஸ்ட் கடைசிலாச்சும் வந்தாங்களே. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, ஆரம்பத்தில் இருந்தே தாவேக்கா சார்ந்த ஆதரவு நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருந்தவர். இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் சொன்னார்ல, அதை நிறைவேற்றிட்டாருங்க, காப்பாற்றிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. 59 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கதர் உடை அணிஞ்ச 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்க போகிறாங்க. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. 36% கமிஷன் அரசியலில் இருந்து ஊழல் இல்லாத ஆட்சிக்கு தமிழகத்தை கொண்டு செல்லணும்னு சொல்லியிருக்காரு. இது எப்பவுமே ஒரு பார்ட்டி பண்ணுறதாங்க. கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கூட்டணிலேருந்து போனதுமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது முதல்ல ஸ்லைட்டாக மறைமுகமாக ஆரம்பிக்கும், போக போக விஸ்வரூபம் எடுக்கும். அந்த மறைமுகத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க யாரை எதுக்காக இது போல் டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க, இதெல்லாம் புரிஞ்சிருக்க நினைக்கிற மக்கள் உங்களுக்கு. ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், இவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காரு, நான் பேரவையில் மக்களை பிரிக்கிற சனாதனம் ஒழிக அப்படின்னு தானே சொன்னேன், வேறு எதனா மாற்றி சொல்லலையே. இதுக்காக போயிட்டு என்ன சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நானா? எங்கள் கழகம் இதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுமா என்ன? யாரையும் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. எங்கேயுமே சாதிய ரீதியாக மக்களை பிரிக்கிறது இருக்குல்ல, இதுதான் ஒழியணும்னு சொன்னேன். அதனால தான் சனாதனம் ஒழியணும்னு சொல்லியிருந்தேன். யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும், இதை கவனிங்க, யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவங்க நாங்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அவர். இந்த ஸ்டாண்டு வரணுன்றதுக்காக ஆரம்பத்தில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த. அந்த ஸ்டாண்டு இங்கே தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும், எதிர்க்கட்சி தலைவர் வீட்லேயும் எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்களுக்கு கடவுள் மறுப்புன்னு இருக்க அவர் கொள்கை, அது அவங்களோட கொள்கை. இன்னொருத்தவங்க கடவுள் தான் இல்லாமல் நினைக்கிறாங்களா, அது அவங்களோட கொள்கை. 2 கொள்கையும் வெவ்வேறாக இருந்து மதிச்சாங்கன்னா, அவங்க இவங்களையும் மதிச்சாங்கன்னா பிரச்சனை வராது. இதை விட்டு நீ என் சித்தாந்தத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லும் போது தான் பிரச்சனை பெருசாக வெடிக்கும். அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கணும்னு திணிக்காத வரைக்கும் எங்கேயும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் திருக்குறள் இருக்குல்ல, இதுதான் எங்களோட வழின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தெளிவாக அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக சொல்லிட்டாங்க. ஓகே ரைட், அப்போ எவ்வளோ விமர்சனங்கள் போயிருக்கோம் பாருங்கள். இன்னொரு பக்கம் அதிமுக பஞ்சாயத்து வேற மாதிரி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது சீக்கிரம் அடங்குற மாதிரி தெரிலங்க. நம்ம நெல்லை பாளையங்கோட்டை இருக்குல்ல, அங்கே இருக்க மார்க்கெட் பகுதியில் சி.வி. சண்முகம் அவர்கள் அப்புறம் எஸ்பி வேலுமணி அவர்கள் இவங்களோட உருவப்படங்கள் இருக்குது பாருங்கள், இதை அவமதிச்சாங்க. அதை நான் வாய் விட்டு இங்கே சொல்ல கூட விரும்பலை, நாகரிகம் கருதி அந்தளவுக்கு அவமதிச்சிருக்காங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி. இதெல்லாம் பண்ணியிருக்கிறது யார் நினைக்கிறீங்க? எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவங்க பண்ண வேலை. ஒரு மாதிரி அவமதிச்சிருக்காங்க. ஓகே ரைட்டு. இன்னொரு பக்கம் கேசி வீரமணி, இவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலுமணி தரப்பு ஆதரவாளரா, இப்போ திடுதிப்புன்னு பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு வந்துட்டார். அதாவது கட்சி தாவறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அணி தாவறது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இங்கே நடந்திருக்கு. இவர்கிட்ட கேட்குறப்ப இவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க கேசி வீரமணி அவர்கள். இல்லைங்க, நேற்றுக்கு வரைக்கும் வேலுமணர்கள் கூட இருந்தேன், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. என்னைக்கு என்னோட நிலைப்பாடை நான் மாற்றிக்கிட்டாங்க. எங்களோட பொதுச் செயலாளர் என்றைக்குமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான், வேறு யாருமே கிடையாதுன்ற நிலைப்பாட்டில் நான் தெளிவாக இருக்கிறதா அவர் இங்கே சொல்லியிருக்காரு. மக்களை இது இதோட முடிஞ்சிடாத மக்களே, இதுக்கப்புறம் நிறைய தொடரும். அந்த அணிலேருந்து இங்கே வர்றவங்க, இந்த அணிலேருந்து அங்கே போகிறவங்கன்னு இப்படியே மாறி 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 போய்கிட்டு இருக்கோம். இதில் அதிமுக தொண்டர்கள் எந்த பக்கம் நிற்க போகிறாங்கன்றதான் அடுத்த பெரிய கேள்வியே. எஸ்பி வேலுமணி அவர்கள், இவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்கப்பட்ட செய்தியாளர் தரப்புல இருந்து, என்னங்க இன்னும் எடப்பாடி அவர்கள் தான் பொதுச்செயலாளர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் எதோ சொல்லிட்டு இருக்கீங்க, என்னதான் நிலைப்பாடுன்னு கேட்டப்ப, ஏங்க நாங்களும் மாற்றி சொல்லியே, இன்னும் பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் தானே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் காம்ப்ரமைஸை விரும்புறது நல்லா தெரியுதுங்க பேச்சில். வேலுமணி அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் என்னங்க பெருசாக கேட்டோம், சிம்பிளாக சொல்கிறேன், தேர்தலில் அதிமுக தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கா,
எங்களோட ஆலோசனைகளையும் கட்சி தலைமை ஏற்றுக்கணும்னு தாங்க சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணிக்கு போகலான்னு சொன்னோம். ஆனால் அவர் கேட்கல. யாரும் இபிஎஸ் அவர்கள் கேட்கல. எல்லாரையும் கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் கேட்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் யார் யார் நினைக்கிறீங்க? 2 பேர் முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள். அவங்களே கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னு இந்த தரப்பு இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்களாம். ஆனால் இவர் அதுக்கு ஓகே சொல்லலைன்றதான் அவங்களோட பெரிய அதிருப்தியாக இருந்துட்டு இருக்கு. பொதுக்குழு கூட்ட சொல்லியிருக்கோங்க, அதை கூட்டி ஒரு நல்ல முடிவெடுக்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேல ஒரு அணி மட்டும் டிவிக்கு ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல? இதை சார் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். தோல்விக்கான காரணங்கள் இருக்குல்ல, தேர்தலில் தொடர்ந்து தோத்துட்டு இருந்தது. இதை ஃபுல்லாக நம்ம ஆராய்ஞ்சு சரி பண்ணணும். கட்சி இதுக்கப்புறம் நம்ம பெருசாக வளர்க்கணும். துரோகத்தோட பக்கம் நிற்கிறதுக்கு எங்களுக்கு கால் கூசுச்சு. இதனால தான் நாங்கள் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேலுமணி அவர்கள். அப்போ துரோகம்னு எந்த தரப்பை சொல்கிறாரு தெரியுதா? ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து வெளியே வந்து தாவேக்கால சேர்றப்ப பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதுவும் ஏடிஎம்கே சைடில் இருக்க ஆதரவாளர்கள் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் விடுங்க, டிஎம்கே சைடில் இருக்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஏங்க எவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஒரு செங்கோட்டையன், அவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு தீவிர விசுவாசி, அவர்கள் நம்பிக்கை பெற்றவர். ஜெயலலிதா அவர்கள் தீவிர விசுவாசி, நம்பிக்கை பெற்றவர். அதான் இப்போ கூட ஒரு பாக்கெட்டில் அந்த ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோ வேணும் மாற்றவே இல்லை. அசம்பிளியில் போய் பொறுப்பேற்கும் போது கூட ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோ தான் வச்சிருக்காப்ல, முதலமைச்சர் விஜய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. அவ்வளோ பெரிய ஆள் அப்பயும் அப்படி தான் இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் படத்தை பாகையில் வச்சுட்டு இருந்தாப்ல. அந்த விஷயம் கனெக்ட் பண்ணி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அவரோட அரசியல் எதிர்காலம் அவ்வளோதான்ப்பா, அவரே குழியை தோண்டி மேலே மண்ணு போட்டுரு அதுன்ட்டு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இவரோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் பார்த்தீங்களா? இவர் எடுக்கிற ஒரு முடிவும் கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குது. இந்த டிவிக்குள்ளே வந்தாப்புல அமைச்சர் இப்போ செங்கோட்டையன் அவர்கள். இப்போ ஏடிஎம்கே சார்ந்த ஃபியூச்சரை இவர் தான் நிர்மாணிப்பார்ன்ற மாதிரி இருக்குங்க. நிலமை அப்படி போய்கிட்டு இருக்கு. நான் மிகப்படுத்தி சொல்ல மக்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செங்கோட்டையன் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மக்கள் மேலே அக்கறை இல்லாதவர் யாரு? ஓகே, அதிமுகவோட இன்றைய சரிவுக்கு அவர் தான் காரணம்னு சொல்கிறாரு. அவருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களோட ஆத்மா இருக்குல்ல, அது கொடுத்துருக்க தண்டனை தான் இதுன்னு சொல்கிறாருங்க. இப்போ நடந்துட்டு இருக்க கலைபுரங்கள் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துறதுல அவரு ரொம்ப முழுமூச்சா செயல்படுறதா சொல்றாரு. அதாவது ஜெயலலிதா அவர்கள் உருவப்படம் வேண்டாம், எம்ஜிஆர் அவர்கள் உருவப்படமே வேணாம், என்னோட படத்தை போட்டுருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அந்த விஷயம் சார்ந்தா தெரியல உங்களுக்கு? இது சார்ந்த ஒரு விஷயத்த அந்த தலைமை பண்ணதா இவர் இப்போ குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு மேட்டரே இப்போ ஒன்றுனா வெளியே வந்துட்டு இருக்குங்க. ஆனால் இது அந்த தரப்புல கேட்டால் என்ன சொல்ல போறாங்க? ஏங்க அவர் ஏதோ பேசுவார் நம்பிட்டு இருக்கீங்களே அப்படிதான் சொல்ல போறாங்க. அரசியல் இது உண்மைதான், மாறி மாறி சொல்லுவாங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்க வார்த்தைகள் இது. ஆனால் என் பாக்கெட்டில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அம்மாவோட படத்தை தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் விசுவாசி, அதில் மாற்றுக்கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு பெரிய விஷயம், இவர் அம்மாவோட படத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு முதலமைச்சர்கள் அனுமதி கொடுத்துருக்காங்களே, அது ஒரு பெரிய பண்பு தான். போகிற போக பார்த்தா செங்கோட்டையன் தலைமையில் ஃபியூச்சரில் அதிமுகன்ற கட்சி அடுத்த நிலைமைக்கு போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அது எப்படி ப்ரோ? இதான் டிவிக்கில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் எது எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது மக்களே. எதிர்பாராதது எதிர்பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குங்க. அதாவது திமுக கிட்டேருந்து ப்ரெஷர் பெருசாக வரும்னு பார்த்தா அதிமுக சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கொடுமை என்னென்னா, அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ, அதுலேருந்து அவ்வளோ எம்எல்ஏஸில் இவர் ஒருத்தர் அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன தெரியுமா நிலைமை? அதிமுக சார்ந்து தலைவிதி எழுதுகிற இடத்துலையே அவர் தான் இருக்கார். இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்டேட்டு, அதிமுகவோட கொறடா யார்? 2 தரப்பில் 2 பேரை சொல்கிறாங்க. அதில் யார் கொறடான்ற நியமனம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கொறடா நியமனம். இதை பற்றி 2 அணிகளும் மாறி மாறி மனு அளிச்சிட்டு இருக்காங்களாம். யாருக்கிட்ட? சபாநாயகர் அவர்கள்கிட்ட. அந்த மனுக்கள் எல்லாமே ஆய்வில் இருக்கு. விதிகளின்படி கூடிய சீக்கிரம் முடிவு செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு சபாநாயகர் அவர்கள். ஆனால் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அது ஒரு தரப்புக்கு அதிருப்தி முடிவாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப கிளாஷ் பெருசாக வெடிக்கும். பார்ப்போம். நம்ம அசம்பிளிலே பார்த்துமே சமீபத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பப்ப அதிமுகவினர் எத்தனை பேர் டிவிகே ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு அந்த வாக்களிப்பப்ப கேட்கப்பட்டப்ப ஒரு பக்கம் ரோல அதிமுகவினர் உட்காந்துட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் நிறைய பேர் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப பீக் சினிமா மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. அப்பேற்பட்ட விஷயத்தை ஆல்ரெடி நம்ம விட்னஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ. என்பதுரை எம்பி அவர்கள், பழனிசாமி அவர்கள் அணி இருக்குல்ல, அதை சேர்ந்தவர். இவர் விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காப்புல, பாசிபிலிட்டிஸ் இல்லை, இருந்தாலும் அவங்க காதுகளில் போடுறேன்னு. நாடாளுமன்றத்தில் 1993 ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. அந்த டைமில் குதிரை பேரமும் நடந்துச்சு. அன்றைய பிரதமர் மேலேயே இதுக்காக சிபிஐ வழக்கு பதிவு பண்ணிச்சு. எதுக்காக? வரலாறு திரும்பக்கூடாது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே எதுக்காக வழக்கு பதிவு பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாப்புல. மக்களை எப்போ ஏற்பட்ட குற்றச்சாட்டுன்னு தெரியுதா உங்களுக்கு? குதிரை பேரம் நடந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறார் இவர். ஆனால் ஆளும் தரப்பை இதே குற்றச்சாட்டை முன் வச்சு கேட்டீங்கன்னாக்கா அவங்க அரசியல் சார்ந்து பல விளக்கங்களை கொடுக்க தான் செய்வாங்க. இதுதான் அரசியல். பவரில் இருக்கிறவங்க நினைக்கிற விஷயங்களை பண்ண முடியும், பவரில் இல்லாதவங்க வெறும் சொல்ல மட்டும்தான் முடியும். அது நடக்குமானது சந்தேகமான விஷயம் மட்டும்தான். இன்னொரு பக்கம்
நம்ம இப்போ கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம், கவனிச்சிங்களா? அதாவது இப்போ நீங்கள் உலக அரசுன்னு தெரிஞ்சுங்க, போகிறப்போ அது சின்ன சின்னதாக கொடுத்துட்டு போயிடுவோம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம உள்நாட்டு அரசியல் சார்ந்து பல பேர் இப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம், யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக. ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் தெளிவாக இல்லை மக்களே. போர் நடந்துட்டு இருக்கல, இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதனால் இந்தியா முழுக்கும் எண்ணெய் தட்டுப்பாடு பெருசாக ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா முழுக்கவும், தமிழ்நாடு சேர்த்து சொல்கிறேன், கடுமையான விலை உயர்வு இப்போ சமிங்க வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சொல்லும் போதெல்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. என்ன சொல்கிறா, ரூபாய் கணக்கில் ஏறும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, பைசா கணக்கில் ஏறும்னாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் ஆரம்பம் மட்டும்தான், இது இன்னும் பெருசாக போகும். ஏன்னா அந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி உங்களுக்கு எந்தளவு தெரியும் தெரியல மக்களே, பல வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அதை பற்றி நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஆரம்ப விலையேற்றம் மட்டும்தான். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 உயர்ந்திருக்கு. டீசல் விலை லிட்டருக்கு ₹3.11 உயர்ந்திருக்கு. சென்னையில் இப்போ பெட்ரோல் விலை எவ்வளோ தெரியுமா? மொத்தமாக ₹103.67. டீசல் விலை ₹95.25 லிட்டருக்கு சொல்கிறேன். இது எல்லாம் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறமா அந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக போச்சுனாக்கா இங்கே பெருசாக வரும். சரி, இதுக்கும் ஆட்சிக்கும் நம்ம டிவிக்கு ஆட்சிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனெக்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். சிஎன்ஜி விலை இருக்குல்ல, இதுவும் ₹2 ஏறிடுச்சிங்க. ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ₹93.05 நிற்குது. சரி, இது என்ன பிரச்சனை? எங்களுக்கெல்லாம் எந்த யூசேஜ் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, ஆட்டோ ஓட்டுறாங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோவில் போகிறீங்கனாக்கா, சிஎன்ஜி பவர்டு ஆட்டோவாக இருக்குனாக்கா அங்கே கட்டணம் உயரும். ஏற்கனவே ஆட்டோ சார்ஜஸ் உங்களுக்கு தலைவலி கொடுக்குறதா நீங்களே புலம்புவீங்களா? இதுக்கப்புறம் உயர்ந்துச்சுன்னா நிலமை ரொம்ப மோசமாகும். மற்ற பொருட்கள் விலையேற்றம் வேறங்க. ஆனால் எரிபொருள் விலை ஏறிச்சுன்னா எல்லா பொருட்கள் விலையும் சுற்றி ஏற ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ளேஷன் பீக்குக்கு போகும். அடுத்த கண்டென்ட் இன்ஃப்ளேஷனை பற்றி சொல்கிற, வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இந்த விஷயம்லாம் உங்கள் காதில் போட்டுற, அவ்வளோதான். ஆனால் இது திரும்ப பெருசாக வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வார் முடியறதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, முடியலன்னா இது இன்னும் பெரிய கிரைசிஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். மத்திய அரசை இப்போ பல பேரை குறை சொல்கிறாங்களே, உங்களோட கையாளாகாத தனம் இந்த அளவுக்கு விளையாட்டம் நடந்திருக்காது இதுன்னு சொல்லிட்டு. டு பி ஃப்ராங்க், நான் எந்த கட்சி சார்ந்தன கிடையாது, நல்லா உங்களுக்கு தெரியும். மற்ற நாடுகள் இது எதாவது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நாடுகளோட அரசாங்கங்களை சொல்லிட முடியுமா குறை? வார் ஆரம்பித்து கிரைசிஸில் நம்ம சிக்கினதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம்னு பொத்தாம்பதாக சொல்லிட முடியாதுல்ல. இதை நான் சொல்கிறதுக்காக பாஜக சப்போர்ட் பண்ணுறான் சங்கின்னு ஒரு சில பேர் முத்திரை குத்தலாம். எல்லாரும் இதே போல் முத்திரை குத்தின்னு பயத்திலே பேசாமல் யார் தான் பேசுறதுங்க? ஸோ இது போல் விளையாட்டுன்றது பல நாடுகளும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். வார ஆரம்பித்து திடீர்னு போவோன்றது யார் கண்டா இந்த அளவுக்கு பெருசாகன்றது? இன்ஃபேக்ட் மற்ற நாடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆரம்ப கட்டத்திலேயே. சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சோன்னு வைங்க, ஒன்றுமே நடக்காமல் போயிடும். அங்கே இருக்கிறவங்கள தான் அந்த ப்ரெஷர் புரியும், சீட்டோட ப்ரெஷர். இல்லை ப்ரோ, நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் குறை சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், யார் யார் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அந்த சீட்டில் யார் இருந்தாலும் அவங்க இதை தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான மொத்தமாக கவர்மெண்ட் தூக்கி பிடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. மாநில அரசு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் நல்லது பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசு சார்ந்த இணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வீரியத்தை விட காரியம் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.